கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. பிரியமானவர்களே, பல லட்சம் மக்களை வனாந்தரம் வழியாக தேவன் மோசேயின் மூலமாய் கானான் தேசத்துக்கு வழிநடத்தினார். அவர்கள் புறப்படும் போது நாளைய தினத்திற்காக ஏராள உணவு வகைகளை எடுத்து செல்லவில்லை. ஆனாலும் இந்த 40 வருடங்கள் தேவன் அவர்களுக்கு குறைவில்லாமல் ஆகாரம் கொடுத்தார். வனாந்தரத்திலிருந்து மன்னா என்ற ஆகாரத்தை பொழிய வைத்தார். அந்த மன்னாவை கூட ஒரே ஒரு நாளுக்கு மட்டுமே சேர்க்க வேண்டும். சேர்த்த மன்னாவையும் கூட அந்த நாளிலே சாப்பிட்டு தீர்க்க வேண்டும். ஏராளம் மன்னா பெய்திருக்கிறதே என்று ஆதங்கத்தில் அதிகமாக சேர்த்து வைக்க அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏன் இவ்விதமாக தேவன் அவர்களை நடத்தினார்? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நாளைய தினத்திலும் தேவன் அவர்களோடு கொடுத்து தேவையானதை தருவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பெருக வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து காட்டிய ஊழிய பாதையில் அருமையான சீசர்கள் புறப்பட்டு சென்றனர். இயேசு சீசர்களை அனுப்பினார். சீசர்கள் கடந்து போகும்போது அவர்கள் கையில் 2 அங்கிகளை எடுத்து செல்லக்கூடாது. அடுத்த வேலைக்கென்று முன்ஜாக்கிரதையாக எதையும் எடுத்து செல்லக்கூடாது. அவ்விதமாக இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஏன்? அவர்கள் விசுவாசத்தில் செல்ல வேண்டும். அடுத்த வேலையை குறித்த அங்கலாய்ப்பின்றி செல்ல வேண்டும். தாங்கள் தேவனுடைய பாதையில் செல்லும் போது தங்களுக்குரிய தேவைகளை அவர் ஏற்ற விதமாக சந்திப்பார் என்ற நம்பிக்கையில் செல்ல வேண்டும். உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை குறித்த கவலையின்றி தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக செல்ல வேண்டும். அவ்விதமாக சென்ற சீடர்களுக்கு நடந்தது என்ன? பற்றாக்குறையால் பரிதபித்தார்களா? அல்லது குறைபட்டு போய் கலங்கினார்களா? அல்லது இல்லாமையினால் வாடினார்களா? இல்லவே இல்லை. அவர்களுக்கு எதுவும் குறைபடவில்லை. ஒரு நாள் தம்முடைய ஊழியத்தின் இறுதி பகுதியில் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்டார். நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அதற்கு சீசர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று பதிலளிக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:35 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. அவர் எனக்கு போதுமானவர். அதான், அவர் எனக்கு போதுமானவர். அப்படி நான் விசுவாசிக்கும் போது தேவனுடைய வழிநடத்துதலை கண்டுபிடித்து ஓட முடியாது. அவருடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக காணப்படும்.
ஆனா அந்தந்த நாளும், அந்தந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் அவர் சந்திப்பார், கொடுப்பார். நாம் அதை அனுபவிப்போம். அதான் உண்மை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. ஒரு இல்லாததை இருப்பதை போல் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில இருந்து புறப்படும்போது, அவர் வழி பயணத்துக்காக அந்த பிரயாணத்தில அவர் ஒண்ணுமே எடுத்து செல்லல. பிரயாணத்துக்காக இத்தன வருஷம் ஆகும், இத்தன மாசம் ஆகும். அதுவும் அவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற சிந்தனையும் இல்ல. தேவன் இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணி, தேவன் அவர்களோடு கூட இருந்து, அவர்களை நடத்தின விதத்தை இன்றைய கால கிருபையின் நாட்களில் ஜீவிக்கிற நமக்கு, தேவன் அதை நமக்கு உதாரணமாகவும், அந்த விசுவாசத்தில வளரும்படியாகவும், அந்த விசுவாசத்தில கடந்து போகும்படியாகவும், கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில எழுதி நம்முடைய கையில தந்திருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவர். நான் எப்ப எனக்கு இயேசு போதுமானவர்ன்னு நான் நினைக்கிறேனோ, அப்பமே எனக்குள்ள ஒரு விசுவாசம் கடந்து வந்துச்சு. அவர் என்னை நித்தமும் நடத்துவார்யா. என்னுடைய விசுவாசம் அதான். அவர் என்னை நித்தம் நடத்துவார். ஏனென்றால் அவர் என்னை நடத்தியிருக்கிறார், நடத்திக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் நடத்துவார். அதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில தெய்வ பிள்ளைகளே, தெய்வ மக்களே, இயேசு ஒருத்தர் மாத்திரம் எனக்கு போதும்யா. அவர் என்னோட இருந்தா போதும். அவர் என்னை நடத்திச் செல்வார். அவர் என்னை நித்தம் நடத்துவார். அவர் மரண பரியந்தம் நடத்துவார். இந்த தேவன் என்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் என்னுடைய தேவன். அவர் என்னை நிச்சயமாய் நடத்துவார். இந்த ஒரே ஒரு விசுவாச வார்த்தை தாங்க. அவர் எனக்கு போதுமானவர். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்த தேவ பிள்ளைகளுக்கு குறை இருப்பது அது முடியாத, இயலாத காரியம். ஏன்னா அவர்ட்ட நிறைவு இருக்குது. அவர் எனக்கு என்ன தரணும், என்ன கொடுக்கணும், அது எப்ப கொடுக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் சரியா டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் அந்தந்த காலத்துல எனக்கு தேவையெல்லாம் சந்திப்பார். இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம். உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. ம். வனாந்தரத்துல மாத்து வஸ்திரமே கொண்டு போகலையே. வனாந்தரத்துல மாற்று வஸ்திரம் கிடையாது. ஒரே வஸ்திரம் தான். பாதரட்சையும் தேவையில்ல. ஒரே பாதரட்சை தான். 40 ஆண்டு காலங்கள் தேவன் நடத்தின விதத்தை பார்க்கும்போது, எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய ஆச்சரியம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு நடத்தின தேவன் இன்றைக்கும் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். கடந்து வந்த பாதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது, நமக்கு அவர் போதுமானவர். கடக்க போற பாதையும், அந்த பாதையிலும் அவர் எனக்கு போதுமானவர். போதுங்கிற இடத்துக்கு நான் வரணும். எனக்கு அவர் போதுமானவர். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை நடத்துகிறார். நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்தால், எதிர்காலத்தில் என்ன செய்வேன் என்று பயம் இருக்காது. நல்லா கவனிங்க. நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்தால், எதிர்காலத்தில் என்ன செய்வேன் என்று பயம் இராது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டியது என்ன? அவ்வளவுதான். அப்ப எதிர்காலத்துல பயம் இருக்காது. அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை, தேவைகளை தேவன் சந்தித்து நடத்தும்போது, நாளைய தினத்த குறித்து பாரமோ, கவலையோ, துக்கமோ இருக்காது.
என்னை இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்த பாதையெல்லாம் நடத்திட்டார். அதனால என்ன அவர் நித்தமும் நடத்துவார். நிச்சயமாய் நடத்துவார். அவர் தம்முடைய சத்தியத்தின்படி என்னை நடத்துவார். எனக்கு தேவை அவர் போதுமானவர். எது இருந்தாலும் இல்லாதனாலும் எனக்கு அவர் தான் வேணும். அவர் எனக்கு போதுமானவராய் இருந்து என்னை நடத்துவார்ங்கிற விசுவாசத்தோட நாம் பயணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சீசர்கள் வழிப்பிரயாணத்துக்காக 2 அங்கிகளையாவது, சொம்புகளையாவது, பாதரட்சையாவது எடுத்துட்டு போகக்கூடாது. அப்படி போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்தார். அவர்களுக்கு போதுமானதா இருந்தார். அடியானுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு வரைக்கும் அவர் எனக்கு போதுமானவர். அவருடைய ஊழியத்துக்கு எனக்கு போதுமானவர். எல்லாவற்றிலும் எனக்கு அவர் போதுமானவர். இந்த நிச்சயத்தோடு கடந்து போவோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாளைய தினம் பிறப்பதை ஒரு மனிதன் அறியான். தேவன் ஒரு நாளை கொடுத்தால் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நமக்கு தருவார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்துல தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.